नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीका लहु व नशहदु अन्न सय्यदना व नबियना व मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल्हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरारि व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात औसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलन बितक़वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम क़ालन नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम अला अदुल्लुकुम अला मा यरफ़उल्लाहु बिकुमुद दरजात क़ालू बला या रसूलल्लाह क़ालत तहलुम मन जहल अलैहि व ताफ़ु अम्मन ज़लमक व तुअति मन हर्रमक व तसिल मन क़तअक सदक़ नबीयुल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம் செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மிகப்பெரிய கருணையால் ஹாத்தமுன் நபியின் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களிலே நீங்கள் எப்போதுமே பதவி உயர்வு பெற்றே வாழுங்கள் என்கிறார்கள். இங்கே வந்திருப்பவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், நிறைய செய்திகளை சேமிப்பதல்ல, நமது வாழ்க்கையிலே கொண்டு வருகிற ஒரு வாய்ப்பு. நீங்கள் மனிதர்களிலே உயர்நிலை பெற்றவர்களில் வாழலாமே என்கிறார்கள். இது உண்மையிலேயே எல்லோரும் ஆசைப்படுகிற ஒன்றுதான். நாம் உயர்நிலை பெற எல்லாரையும் போல் வாழ்வதை விட கொஞ்சம் வித்தியாசமாக, உயர்வாக, எதிலையுமே நம்ம உயர்வு விரும்புகிறோம். படிப்பில் கூட நாம் கொஞ்சம் மேலே படிக்கணும்னு நினைக்கிறோம். நாம் பெற்ற பிள்ளைகளையும் கொஞ்சம் மேலே படிக்க வைக்கணும். நாம் தான் படிக்கல, நம்ம பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். அப்படியெல்லாம் நினைக்கிற பெற்றோர்கள் உண்டு. நாம் மேலே போவது பெரிய விஷயம், உயர்நிலை பெறுவது வாழ்க்கையிலே. அப்படி நீங்கள் ஆகலாமே. அலா அத்துல்லுக்கும் ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? ஒரு ஆர்வப்படுத்தி. செய்திங்கிறது சும்மா சொன்னால் அது முக்கியத்துவம் இருக்காது. அந்த செய்திக்கு ஒரு பவரை கொடுப்பாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு விஷயத்தை சொல்கிற போது அதை அழகாக கேட்கறதுக்கு ஒரு ஆர்வத்தை ஊற்றுறது. எடுத்த உடனே இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறது இல்லை. நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? அலா அதுல்லுக்கும், நான் உங்களுக்கு ஒன்றை சொல்கிறேன். என்ன தெரியுமா? அது யர்ஃபஉல்லாஹு பிக்குமுத் தரஜாத், அல்லாஹ் உங்கள் இமேஜை ரொம்ப உயர்த்துவானே. அது என்னான்னு சொல்கிறேன்னு, உங்கள் அந்தஸ்து உயர்த்து போகும்.
நீங்கள் உயர்நிலை பெற்றவர்களாக ஆகட்டும், அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் சொல்கிறேன் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி பாடம் படித்து படித்து உலகத்தில் இதுவெல்லாம் உயர முடியுமா என்ற கேள்வி எழாத அளவிற்கு உயர்ந்துவிட்ட ஒரு பாரம்பரியமாக சஹாபிகள் வாழ்ந்தார்கள். பெருமானார் எங்கே உயர்வு என்றார்களோ அந்த இடத்தில் நின்று வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் பேரை பதிச்சுட்டாங்க. இன்னைக்கெல்லாம் நீங்கள் வரலாற்றில் பார்த்தால் பல்லாயிரம் பக்கங்களை தங்களுக்கென்று சஹாபாக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நபி தோழர்கள் பல்லாயிரம் பக்கங்கள். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஒரு அழகிய முன்மாதிரியாக. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பின்பற்றுங்கள் என்று மாத்திரம் சொல்லவில்லை, அடுத்து சொன்னாங்க என் தோழர்களை. ரொம்ப பெரிய விஷயம், என் தோழர்களை பின்பற்றுங்கள். ஏன்? அந்த தோழர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை சொல்லி தந்து விடுகிறார்கள். ஒரு அம்மா வந்து கேட்டுச்சு, நபிகிட்ட பெருமானார் கொடுத்தாங்க, அடுத்து சொன்னாங்க நீ வா, நீ வரும்போது நான் இல்லைன்னா என் அபூபக்கரை பார்த்துக்கான்னா. தன்னோடு நிறுத்தல்ல இந்த வாழ்க்கை தொடரை, எனக்கு பின்னால் நீ அபூபக்கரை பார். தன்னுடைய தோழர்கள் இந்த வாழ்க்கையில் தேர்ச்சி செய்யப்பட்டார்கள் என்பதை உணர்த்துறாங்க. அப்ப இங்க நமக்கு கேட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்கள் தரஜா உயரணும், அந்தஸ்து உயரணும், நீங்க உயர்நிலையில் வாழ வேண்டும். சாபாக்கள் ஆர்வம் உள்ளவங்க, எப்பவுமே என்ன கிடைக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாரை குறித்து அனஸ் பின் மாலிக் சொல்லுவாங்க, அந்த சபையில் போய் உட்கார்ந்துட்டோம்னா உலகத்தை மறந்துடுவோங்கிறான். நபியினுடைய சபையில் உட்கார்ந்தால் உலகத்தை மறந்துடுவோம். என்ன நடக்கும்? பசி தெரியாதுன்னா, பசியே தெரியாது எங்களுக்கு, தாகம் தெரியாது. யார்? சையதுனா அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. பசி தெரியாமல், தாகம் தெரியாமல், உலகத்தையே மறந்திருக்கிற ஒரு நிலை வாழ்க்கையில் எங்கு கிடைக்கும்? அது கிடைத்தது நபியின் தர்பாரில். அல்லாஹ் அவங்க ஹதீஸை கேட்கிற அந்த தர்பாரில் நமக்கும் நசீபாக்குவானாங்க. இது நபி இல்லை, நபியின் உயிரோட்டமான சொற்கள் இருக்கிறது, நபி வாழ்ந்து சொன்ன வாழ்க்கை இருக்கிறது. அதை கேட்கிற இடத்தில் நாம் இருக்கிறோம். இங்கே எப்படி இருக்கணும்? உலகத்தையே மறந்து இருக்கணும். நம்ம இதயத்தில் அந்த மாற்றம் கிடைச்சிக்கணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, உங்களுடைய இமேஜ் உயரணும். இதை நம்ம ஆசைப்படணுங்கிற, இதை திரும்ப திரும்ப நான் சொல்ற நோக்கம் என்ன, அது என்னான்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னா நம்ம எடுத்துக்கிடலாம். அடுத்து சொன்னாங்க, நீங்க ரொம்ப உயர்வான இடத்துக்கு போகணும். ஆமா சொல்லுங்க யா ரசூலல்லாஹ், காத்திருக்கிறோம். பெருமானார் 4 விஷயம் சொல்றாங்க. இந்த 4 முக்கியம். முதல்ல சொன்னாங்க, எப்படி நீ இருக்கணும், தஹலும் அம்மன் ஜஹல அலைக்க. தஹலும் பெருமானா சொன்னாங்க, உன்னுடைய தரம் தெரியாமல் சில பேர் நடப்பார்கள். உன் தரம் தெரியாது அவங்களுக்கு, நீ யாருன்னு தெரியாது. உனக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது, உங்க வீட்டில் ஒரு மதிப்பு இருக்கும், நண்பர்கள் வட்டத்தில் உனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிற இடம் பாருங்க, எப்படிப்பட்ட இடத்துல நின்று பேசுகிறாங்க. என்னுடைய இமேஜை கூட்டுறதுக்கு வழி, நீ உயர் தரத்தில் இருக்கணுமா, உன்னுடைய தரம் தெரியாமல் சில பேர் இருப்பாங்க. அந்த ஆட்களில் ரொம்ப கவனம் வச்சுக்காங்கிறாங்க. உன் தரம் தெரியாது, நீ யாரு, உன் தகுதி என்ன, உன் கண்ணியம் என்ன, உன் தரம் தெரியாமல் உன்னிடத்தில் நடந்து கொள்வார்கள். அவர்கள் உன்னை பற்றி லேசாக எடை போட்டு உங்ககிட்ட பழகி விடுவார்கள், பேசி விடுவார்கள். அவங்க விஷயத்தில் எப்போதும் நீ அதை கண்டுகொள்ளாமல் சகிப்புத்தன்மையை கையாண்டு விடு என்றார். உன் தகுதி இல்லாமல் உங்கள்கிட்ட பேசிட்டாங்க, உனக்கு வேகம் வரும், இப்படி நடத்திட்டானே நம்மை, நம்முடைய கண்ணியம் என்ன, அது அவனுக்கு தெரியாது, அவன் தெரியாதவன். சில இடத்துல நீங்கள் சபையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் இருக்கிறாங்க, நம்மளை அடக்கிறதுக்கு என்ன வழி, நம்ம வாய் அடைக்கிறதுக்கு என்ன வழி, ஏதாவது ஒரு வார்த்தையை மட்டதரமாக சொன்னால் நம்ம பயந்துடுவோம். இதுக்கு மேலே நம்ம பேசினா நம்ம மரியாதை இல்லை. பொது கூட்டத்தில், சபைகளில், நிர்வாக கூட்டங்கள்,
நண்பர்கள் கூட்டங்கள் எல்லாம் சில இடத்துல ஒருத்தர் வாய் அடைக்கிறதுக்கு செய்கிற கையாளுகிற முறை ஏதாவது வித்தியாசமாக அவரை பேசிடுறது, அவர் வாயை பொத்திடுவார். ஏன்னா அல்லாஹ் அப்படி தான் சொன்னான், என் அடியார்களின் அடையாளம் என்ன தெரியுமா, என் அடியார்கள் அடையாளம் என்ன தெரியுமா, அவர்கள் அறியாதவர்களை கடந்து போனால் இவங்க தகுதி தெரியாதவங்க அவங்கள்ட்ட பேசுனா பதிலுக்கு என்ன சொல்லுவாங்க, சலாம் சொல்லிட்டு போயிடுவாங்க. பதில் பேசுறது இல்லை. உங்களின் தகுதி விளங்காதவர்களிடத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளுங்கள், அவர்கள் விஷயத்தில் பதில் பேசாதீர்கள், மௌனம். ரெண்டாவது சகிப்புத்தன்மை, அவங்களிடத்துல சகிச்சுட்டு போயிடணும். அவன் இப்படி பேசிட்டானே மனசுல வைக்கக்கூடாது, அதுக்கு பதில் சொல்லிடக்கூடாது. நீங்க பதில் சொன்னால் இன்னும் கண்ணியம் குறையும். மனசுல வச்சா மனசு சங்கடப்படும். நம்ம தகுதி விளங்காதவர்களுக்கு முன்னால் நீங்கள் சகிப்புத்தன்மையை கையாளணும் ரசூல் சொல்றாங்க. அல்லாஹ் சொல்றான், அவங்களுக்கு முன்னால நீ பதில் சொல்லாம போயிடு. பதில் சொன்னா அவன் அதுக்கு 10 பதில் சொல்வான். ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எத்தனை தவறான வார்த்தைகளால், எத்தனை சஞ்சலப்படுகின்ற தகவல்களை கொண்டு எதிரிகள் வந்து நபியோடு நடந்து கொண்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமே படல, அமைதியாக இருந்தாங்க. மாத்திரம் அல்ல, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன்னா நம்ம தகுதி தெரியல அவனுக்கு, அவ்வளவுதான். ரெண்டாவது விஷயத்தை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மன் தலமத். இது ரொம்ப முக்கியம். முதல்ல நம்ம தகுதி விளங்காதவங்ககிட்ட நம்ம பேசக்கூடாது. அவங்க ஏதாவது சொல்லிட்டா அவங்கள சகிப்புத்தன்மை கண்டுக்கிடாமல் போயிருங்க. அவங்க விஷயத்தில் டென்ஷன் ஆகாதீங்க. ரெண்டாவது, உங்கள் விஷயத்தில் அநியாயமாக சில பேர் நடந்திருப்பாங்க, அவர்களுக்கு பதில் செய்யணும்னு நினைக்காதீர்கள். சுப்ஹானல்லாஹ். உங்கள் விஷயத்தில் அநியாயமாக நடந்திருப்பாங்க, உங்கள் உறவுகளில் அநியாயம் பண்ணியிருப்பாங்க, சொத்தை எடுத்திருப்பாங்க, சஞ்சலப்படுத்தி இருப்பாங்க, குடும்ப விஷயத்தில் மன உளைச்சலை கொடுத்திருப்பாங்க, அவர்களுக்கு நீங்கள் பகரம் செய்ய வேண்டாம், மன்னிச்சிருங்க. அவங்க வந்து நாளைக்கு சொல்லுவாங்க, எப்பா ஏதோ தெரியாமல் நடந்து போச்சு. நம்ம பழக்கம் இருக்குது, எல்லாம் பண்ணுறது பூரா பண்ணிடுறது. கல்யாண நேரத்தில் அல்லாஹ் ரசூலுக்கா மன்னிச்சுக்கான்னு சொல்லுவாங்க, ஓகேன்ற வேண்டியதான். அல்லாஹ் ரசூலுக்கா மன்னிக்க சொல்லிட்டு ஓகேன்ற வேண்டியதான். ஒரு தடவை இப்லீஸ் ஷைத்தான் ஃபிரௌனுடைய வீட்டு கதவை தட்டுகிறான். ஷைத்தான் ஃபிரௌனுடைய வீட்டு கதவை தட்டினான். ஃபிரௌனுடைய வீட்டிலலாம் அவ்வளோ சீக்கிரமாக யாரும் தட்ட முடியாது. அது பெரிய ராஜ்யம், பாதுகாப்புங்கிறது பெரிய அளவில் இருக்கும். அவன் கேட்டானா, யார் வாசல்லன்னு கேட்டான். ஃபிரௌன் கேட்குறான், யார் வாசல்ல? இவன் இங்கிருந்து பதில் சொன்னான், ஆச்சரியமாக தான்பா இருக்குதுன்னு. நீ கேள்வி கேட்கறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, கடவுள்னு வேற சொல்லிக்கிற, வாசலில் நிற்கிறவங்க கூட தெரியலையே. நான் யாரு? ஷைத்தான். ஷைத்தான் யாரை விடைக்கிறான்? ஃபிரௌனை. எப்போ ஆச்சரியமாக இருக்குது, நீ கடவுள்னு சொல்கிற, நான் தான் பெரிய ரப்புன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன், வாசலில் யார் நிற்கிறான்னு கூட உனக்கு தெரியலையே அப்படின்னா. உடனே அவனும் சொன்னான்னா, சாபத்துக்குரியவனை உள்ளே வந்துரு, வெளியில் நின்று அப்படி பேசாத, உள்ளவா. யாருக்கு யாரை பற்றி தெரியும், நல்லா கவனிச்சுக்க வேண்டியதுதான். அவன் தகுதி உள்ளவனுக்கு தான் அவனை தெரியும். ஃபிரௌனை பார்த்து இவன் சொல்கிறான், ஷைத்தான் சொல்கிறான், நீ என் ரப்புன்னு சொன்னியப்பா, நான் கூட அப்படி சொல்லலை, நான் கடவுள்னு சொன்னதே இல்லை, நீ கடவுள்னு சொல்கிற. நான் கதவை தட்டினா நான் யாருன்னு உனக்கு தெரிய வேண்டாமா? வாசலில் நிற்கிறவங்களே உன்னால் தெரிய முடியல, நீ எல்லாம் கடவுளான்னு கேட்டான். உள்ளே வந்துரு, வெளியில் நின்று பேசாதங்கிறான். உள்ளே வந்தாச்சு. வந்தபோது 2 பேரும் பேசின ஒரு செய்தி வரலாற்றினுடைய தங்க எழுத்தால் பதியப்பட்டது. எத்தனையோ முறை சந்திச்சிருக்காங்க, எத்தனையோ முறை பேசியிருக்காங்க. ஷைத்தானும் ஃபிரௌனும் சந்தித்த செய்திகள் குறித்து நிறைய இருக்கிறது. ஆனால் இந்த செய்தி தங்க எழுத்தால் பதிக்கப்பட்டுச்சு. ஷைத்தானும் ஃபிரௌனும் உட்கார்ந்து பேசுகிற போது ஷைத்தான் கேட்டான் ஃபிரௌன்கிட்ட, ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும், நீ பதில் சொல்லுங்கிறான். கேளுப்பான்னா, உலகத்தில் அல்லாஹ்வுடைய தர்பாரில், எப்படி அல்லாஹ்வுடைய தர்பாரில் ரொம்ப ரொம்ப மோசமான ஆள் யார்? யார் கேட்குறான்? ஷைத்தான் கேட்குறான் ஃபிரௌன்கிட்ட. அல்லாஹ்வின் தர்பாரில் உலகத்திலேயே மோசமான ஆள் நீ 1 நான் 2 நான்.
அல்லாஹ்வுடைய தர்பாரில் ரொம்ப மோசமான ஆள் முதல்ல நீ, ரெண்டாவது நான். யாரு? ஷைத்தான் ஃபிரௌன்ட்ட கேட்குறான், அல்லாவின் தர்பாரில் ரொம்ப மோசமான ஆள் முதல்ல நீ, ரெண்டாவது நான். ஏன்னா நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறேன், நீ அல்லாண்டே சொல்லியிருக்க, நீ ரொம்ப மோசம், உனக்கு அடுத்து நான். விட்டுரு, நம்ம 2 பேரையும் விட்டுரு. நம்ம 2 பேரை விட இந்த உலகத்தில் மோசமான ஆள் உண்டான்னு கேட்டான். ஏதான் முக்கியமான பாயிண்ட். நீ மோசமான ஆள், அல்லாட்ட நீ தப்ப முடியாது, நீ அல்லாண்டே சொல்லிட்ட. நானும் தப்ப முடியாது, நான் அல்லாவுடைய கட்டளைக்கு மாறு செய்து நிறைய பேரை கெடுத்துட்டேன். நம்ம 2 பேரையும் விட்டுருப்பா. நம்ம 2 பேரை விட மோசமான ஆள் ஒருத்தர் இருக்கானா உலகத்தில்னு கேட்டான். 2 பேரும் பேசினாலும் காரியமாக பேசுகிறாங்க. ஃபிரௌன் சொன்னா, நம்ம என்ன மோசம், நம்ம விட மோசமான ஆள் அங்கே இருக்கான் அப்படின்னா, உன்னை விடவும் என்னை விடவும் மோசமான ஆள் 2 பேர் இருக்கிறாங்கன்னா, உன்னை விடவும் என்னை விடவும் மோசமான ஆள் 2 பேர். அதில் முதல் ஆள் முதல்ல ரேஞ்சு குறைவு, ஏதோ தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ண பின்னால அவன் சகோதரனை போய் பார்த்து, எப்போ அன்னைக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ஏதோ கோபத்தில் உன்னை பேசிட்டேன், உனக்கு நான் சங்கடம் கொடுத்துட்டேன், ஏதோ தெரியாமல் நடந்து போச்சுப்பா, என்னை மன்னிச்சிருன்னு கேட்டான். தவறு செய்தவன் யாருக்கு தவறு செய்தானோ, அநீதி செய்தவன் யாருக்கு அநீதி செய்தானோ அவனை சந்தித்து போய் கேட்கிறான், ஏதோ தெரியாமல் நடந்து போச்சுப்பா, அன்னைக்கு நான் உன்னை வேகமாக நடந்துட்டேன், உங்கள்கிட்ட கொஞ்சம் கண்ணிய குறைவாக நடத்திட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு கேட்டான். கேட்ட பின்னால் அவன் மன்னிக்க மாட்டேன் என்று மறுத்தானா, அவன் உன்னையும் என்னையும் விட மோசமானவன் என்றான். எவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்கிறாங்கிறத எழுதி வைக்கணும். அதான் நான் சொன்னேன், வரலாற்றில் தங்க எழுத்தால் பதியப்பட்ட செய்தி. உலகத்திலேயே அல்லாவின் பார்வையில் கேவலமானவன், மோசமானவன் நம்பர் 1 நீ, நம்பர் 2 நான். உன்னையும் என்னையும் விட மோசமான ஒருவன் இருக்கிறானா? ஃபிரௌன் இடத்திலே ஷைத்தான் கேட்கிறான். ஷைத்தானுக்கு ஃபிரௌன் சொன்ன பதில் உண்டு. ஒருவன் முதல் ஆள் யாருன்னா, ஏதோ 2 பேருக்குள்ள விவகாரம் நடந்து போச்சு, பிரச்சனையில் கொஞ்சம் வேகமாக நடந்துட்டான், திட்டி போட்டான், அநியாயம் பண்ணி போட்டான், பண்ணிட்டு அப்புறம் வந்து ஏதோ தெரியாமல் அன்னைக்கு கோபத்தில் வேகத்தில் பண்ணிட்டம்பா, என்னை மன்னிச்சிருப்பான்னு கேட்டான். மன்னிச்சிருந்து வந்து கேட்ட பின்னால மன்னிக்க மாட்டேன் என்று அவனை அனுப்புனான் பார். அவன் உன்னை விட என்னை விட கேவலமானவன். யாரிடத்தில்? படைத்தவனிடத்தில். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானா. இன்னைக்கு நிறைய பேர் இந்த லிஸ்டில் இருக்கிறான். நிறைய பேர் மன்னிக்க மனசு வர்றதே இல்லை. தவறு நடக்கலாம், அநீதிகள் கூட நடந்திருக்கலாம். வேகதாபம் என்பது எல்லாருக்கும் சொந்தம். கொஞ்சம் கோபத்தில் பேசியிருப்போம், அல்லது யாராவது நம்மை பேசியிருப்பாங்க, அவங்க மன்னிப்பு கேட்கிறாங்க, அல்லது நம்ம மன்னிப்பு கேட்கிறோம், அவங்க மன்னிக்கணும், அவங்க கேட்டா நம்ம மன்னிக்கணும். கடைசி வரைக்கும் அதை கொண்டு இருப்பதா? கடைசி வரைக்குமா? காலம் பூரா அந்த பகையை மனசுல வச்சுட்டு இருந்தா? அநீதிகளுக்கு மன்னிப்புங்கிறது ஒரு பெரிய சிஃபத். அது இல்லை என்றால் நீ ஃபிரௌனை விட கேவலமானவன், ஷைத்தானை விட மோசமானவன். அவங்க 2 பேரும் பேசின பேச்சு என்பது யாரோ பேசினார்கள், ஆனால் வரலாறு நமக்கு ஒரு பாடமாக அதை ஆக்கி தந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 2 பேருக்கு அப்பப்போ மோதல் வரும், அடிக்கடி வரும். மோதல்னா நல்ல விஷயத்துல தான் வரும், போட்டி இருக்கும். மார்க்கத்தில் நல்ல காரியங்கள்ல மோதல் குறிப்பா எதுல வரும்னு சொன்னா, இபாதத்து விஷயம், அமல் விஷயம். அவங்கள விட நம்ம முந்தணும். அவங்க கொஞ்சம் அல்லாஹ்வுடைய பாதையில் காசை கொடுத்தாங்களா, நான் இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கணும். இதுல 2 பேருக்கும் போட்டி இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஆலோசனையா நம்ம கருத்தை சொல்லணும்னு நினைப்பாங்க அபூபக்கர் சித்திக், என் கருத்தை சொல்ல நினைப்பா சையதுனா உமர் இப்னு கத்தாப். இந்த போட்டி ஆரோக்கியம், இது தடை செய்யப்பட்ட போட்டி அல்ல, எப்போதுமே 2 பேருக்கும் இருக்கும். இதுல ஒரு விஷயம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்த போட்டியில அபூபக்கர் கொஞ்சம் வேகமா உமரை பேசிட்டான். பேசிட்டு வருத்தப்பட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு வருத்தப்பட்டு போயிட்டான், எழுந்திருச்சு போயிட்டான். போய் வீட்டில் போய் உட்காந்துட்டான். மனசு கேட்கல, இப்படி நடந்துக்கிட்டாங்களே அபூபக்கர் சித்திக். நல்ல விஷயங்களிலே நடந்த போட்டியிலே மனஸ்தாபம் ஏற்பட்டு கொஞ்சம் வேகமாக பேசிட்டாங்க அபூபக்கர். பேசினது அபூபக்கர் சித்திக் தான்,
உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாங்க முடியல, பதில் பேசல, நேரா வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் கதவை பூட்டிட்டாங்க. அபூபக்கர் சித்திகால இருக்க முடியல. ஆகா, உமருடைய மனசை கஷ்டப்படுத்திட்டோமே. அதான் பெரிய மனிதர்கள். நம்ம யாரையாவது பேசணும், அவங்க மனசு கஷ்டப்பட்டாங்கன்னா ஓடி போய் சமாதானப்படுத்தணும். நம்ம கஷ்டப்படுத்திட்டு சந்தோஷப்படுறோம். இன்னைக்கு அவனை ஆளை விடுவிடுன்னு விட்டுட்டேன், அப்படியே முகம் வாடி போச்சு. சில பேர் முகம் பிடிக்க போச்சு. இது பெருமையா? ஒருவருடைய மனசை வாட வைத்து விட்டோமா? அபூபக்கர் ஓடி வருகிறார். எங்கே? உமர் இப்னு கத்தாபுடைய வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு வந்தா கதவு பூட்டி இருக்கு. வாசல்ல நின்று கதவு தட்டுறார். இன்னொரு செய்தியில் ஓடி வருகிறார். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கதவை தட்டின போது திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா வாசல்ல அபூபக்கர் சித்திக் நிற்கிறார். டக்குன்னு கதவு மூடிட்டாங்க. அது எல்லாருக்கும் பிடிக்காது. இப்போ நம்ம சொந்த பந்தங்களில் ஏதோ தப்பு நடந்திருக்கும், கல்யாணத்தில் போய் ராசியாக போவோம், அவங்கள சமாதானப்படுத்த அவங்க நம்மளை பார்த்து வாசலை பூட்டிட்டாங்கன்னா காலத்துக்கு மறக்காது. என்னை வாசலில் விட்டு கதவு பூட்டிட்டாங்களே, அது மறக்காது. அபூபக்கர் ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. கதவை தாளிட்ட உடனே கதவை திறந்து பார்த்துட்டு அபூபக்கர் நிற்கிறாங்கன்னு உடனே கதவை இழுத்து பூட்டினாங்க பாருங்க. அபூபக்கருக்கு முகம் மாறி போச்சு. இன்னும் நமக்கு தெரிஞ்ச இடத்துல இன்னும் சொல்லுவாங்க, அவங்க ரெண்டு பேருக்கு உறவு இல்லை, சமாதானப்படுத்தணும்னு ஏற்கனவே பேசிலாம் வச்சு தான் வந்திருக்கிறாங்க. இங்கே சமாதானத்துக்கு உள்ளே போகிற போது இவங்களை பார்த்தவொன்னே வீட்டை பூட்டிட்டு எல்லாரும் உள்ளே போயிட்டாங்க. அதை இன்றைக்கும் மறக்கல. ரெண்டு பேரும் சேர்ந்தாச்சு, நல்லா இருக்கிறாங்க. இப்பவும் சொல்கிறாங்க, மூஞ்சிக்கு நேரம் கதவு பூட்டினாங்களே, மறக்காத ஒரு காரியம். அதனால் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அபூபக்கர் மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறார். உமர் கூட்டின உடனே தாங்க முடியல அபூபக்கர் சித்திக். அபூபக்கர் நின்னா அவங்களுக்கு தெரியும் பதில் கிடைக்காது. உமர் கோபத்தில் இருக்கிறாங்க. தப்பு நம்ம பேரில். நேராக ரசூல் ஸல்லல்லாஹு தர்பாருக்கு வந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், தப்பு பண்ணிட்டேன்னா. தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு அபூபக்கர்? நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்களேங்கிறாங்க. யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்கே இருக்கிறாங்க அபூபக்கர் சித்திக்? நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்களே. நான் பண்ணிட்டேன் நாயகமே. உமர் இப்னு கத்தாபை கொஞ்சம் கோவமாக பேசிட்டேன், அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு ஓடி போனேன். உமர் இப்னு கத்தாப் என்னை வாசலில் பார்த்துட்டு கதவை பூட்டிட்டாங்க. மன்னிப்பு கேட்க போனேன். ஒருத்தர் மனசை நம்ம காயப்படுத்திட்டோம்னா உடனே மன்னிப்பு வாங்கிடணும், அவர்கிட்ட போய் வாங்கிடணும். கேட்டு போனேன், வாசலை இழுத்து பூட்டிட்டாங்க. சய்யிதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபமாயிட்டாங்க. என் அபூபக்கர் ஏன் மன்னிக்க மாட்டேன் என்றால், அந்த நேரத்தில் உமரும் ஓடி வந்துட்டாங்க. உமருக்கு தெரிஞ்சு போச்சு, நேராக இவர் அங்கதான் போவா, நேராக ரசூல் தர்பாருக்கு. உடனே செய்து நான் உமரும் ஓடி வந்தாங்க. அதற்கு உமரை பார்த்தவொன்னு ரசூல் கேட்டாங்க, யார் என் அபூபக்கரை மன்னிக்க மறுத்தது? எல்லோரும் என்னை மறுத்த போது அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். எல்லோரும் என்னை மறுத்த போது அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். மக்கள் எல்லாம் என்னை பொய்படுத்திய போது நான் உண்மை என்று சொன்னார் அபூபக்கர். மக்கள் என்னை பொய் என்று சொன்ன போது நான் உண்மை என்று சொன்னவர் அபூபக்கர். யார் அபூபக்கரை மன்னிக்க மறுத்தது என்று கேட்கிறார்கள். ஹஸரத் உமர் இப்னு கத்தாப், யா ரசூலல்லாஹ், நானும் கொஞ்சம் அவசரப்பட்டு விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், கேளுங்கள் அபூபக்கரிடத்திலே என்கிறார்கள். ரெண்டு பேரும் சமாதானமாகிற அந்த நிகழ்வை வரலாறு நமக்கு சொல்லும். இங்கே ஏதேனும் ஒருவருடைய மனசை காயப்படுத்துற மாதிரி நடந்துட்டா அடுத்த வேலை மன்னிப்பு நம்ம கேட்கணும், அவங்க மன்னிக்கணும். இன்னைக்கு மன்னிப்பு நம்ம கேட்கறதுக்கு இல்லை, கேட்டாலும் மன்னிக்கிறதுக்கு இல்லை. ரெண்டு லிஸ்ட்லையும் நம்ம பேர் இருக்கும். ரெண்டு லிஸ்ட்லையும் நம்ம போய் மன்னிப்பு கேட்கறது இல்லைங்கிறது நம்ம பேர் இருக்கும். நம்மள்கிட்ட கேட்டு வர்றாங்க பாருங்க, நம்ம எதிர்பார்த்து அவங்கள நம்ம மன்னிக்கிறது இல்லைங்கிறதுல நம்ம லிஸ்ட் இருக்கும். அந்த ரெண்டு லிஸ்ட்டு பேரை எடுத்துடணும். ஏன்னா மன்னிப்பு கேட்கல, அது உயர்ந்த தன்மை இல்லை. மன்னிப்பு நம்மகிட்ட கேட்டுட்டாரு, நம்ம மன்னிக்கல, ஷைத்தானை விட மோசம், ஃபிரௌனை விட மோசம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ உலகத்தில் உயர் தரஜாவை அடைய வேண்டுமா, உயர் பதவி பெற வேண்டுமான்னு கேட்கிறாங்க. உயர் பதவியிலோ ஏன்னா ஷைத்தானை விட இப்லீஸ் ஃபிரௌனை விட நம்ம தாழ்ந்து போறதா? அப்ப உயர்ந்த பதவி 4 காரியம் நீ செய்யணும். ஒன்று, உன் தகுதி விளங்காதவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு மாதிரியா நடந்தா அவங்கள்ட்ட பேசவே பேசாது, அவங்க விஷயமா சகிப்புத்தன்மையை கையாண்டு வந்துரு. ரெண்டாவது, நீ ஏதேனும் யாராவது உனக்கு அநியாயம் செய்துட்டாங்க, மன்னிச்சிரு. ஒத்தாஃபு அம்மன் தலமக், ஃபிரௌன் சொன்னான். ரெண்டாவது என்போ சொன்னியப்பான்னு கேட்குறான்.
இப்லீஸ் கேட்குறான், ரெண்டுன்னு சொன்னியே, ஒன்று தானே சொல்லியிருக்க. உன்னையும் என்னையும் விட மோசமானவன் ஒருவன் இருக்கிறான். யார் அவன்? சகோதரனை தப்பு பண்ணிட்டு மன்னிச்சுக்கான்னு கேட்ட போது மன்னிக்க மறுத்தான். பாத்தியா, அவன் உன்னை விட என்னை விட கேவலம் அல்லாட்ட. அதை விட கேவலம் இன்னொருத்தர் இருக்கிறான். நானா அதை விடவும் கேவலமான ஆள் இன்னொரு ஆள். அந்த ரெண்டு லிஸ்ட்லையும் நம்ம சேர்ந்துடக்கூடாது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதை விட கேவலமானவன் ஒருவன். அவன் யாரு? இப்லீஸுக்கு ஃபிரௌன் பாடம் சொல்லி கொடுக்குறான். அப்போ ஃபிரௌன் நான் சொன்னது, இப்லீஸ் சொன்னது கரெக்டு தானே? நல்லாட்ட நீனும் கெட்டவன் நானும் கெட்டவன், ஆனால் நீ தான் முதல் தர்ஜா. நான் பாருங்க, அவன் இவனுக்கு சொல்லிக் கொடுக்கான். ரெண்டாவது பாடம், ஃபிரௌன் ஆக மோசம், ஆனால் அவன் விளங்கிய பாடம் அழகான பாடம். மன்னிக்க மறுத்தவன் கேவலமானவன் என்று சொல்றான் பாருங்க, அது உயர்ந்த பாடம். இவனை விடவும் கேவலமான முதல் தகுதி ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் ஒருத்தர் இருக்கிறான். அல்லாட்ட உன்னை விட என்னை விட இவனை விட கேவலமான முதல் கேட்டகரி ஒருத்தனுக்குன்னா அது யாருப்பா? சொல்லுப்பா. இது அவங்க ரெண்டு பேரும் பேசின பேச்சு உலகத்திற்கு பாடமாகணும் என்றுதான் வரலாறு இன்றைக்கு நமக்கு எழுதி வச்சிருக்கு. முதல் கேட்டகரியில் ஒருத்தர் இருக்கான். அவன் யாரு தெரியுமா? சகோதரனுக்கு அல்லாஹ் உயர்வை கொடுத்து, அந்தஸ்தை கொடுத்து, அருளை கொடுத்து, பணத்தை கொடுத்து, மதிப்பை கொடுத்து வச்சிருக்கும் போது இவன் ஆசைப்படுறான். இவ்வளோ பெரிய ஆளாக ஆயிட்டானே, இவ்வளோ உயர்வாயிட்டானே, இவ்வளோ காசு பணம் வந்துச்சு, இவ்வளோ மதிப்பு வந்துச்சு, ஊரில் நல்ல பேர் வந்துச்சு, எல்லாம் இல்லாமல் போய் இவன் கேவலப்படணும்னு நினைக்கிறான் பார். அவன் ஆக கழிவு இல்லாதவன் என்றான். ஆக கழிவு. சகோதரன் நல்லா இருக்கும் போது எல்லாமே நீங்கி அவன் ரோட்டுக்கு வரணும்னு நினைக்கிறான் பார், அவன் ரொம்ப மோசமானவன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கீழ்த்தரமான எண்ணம் இல்லையா? சகோதரன் நல்லா இருக்கிறான், டாப்ல இருக்கான், வசதியா இருக்கான், இவனுக்கு ஆசை தனக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லை, அவன் இல்லாம போகணும், அவன் ரோட்டுக்கு வரணும், அவன் மதிப்பை இழக்கணும், கீழ்த்தரமாகணும், 4 பேர்கிட்ட போய் அவன் கையேந்தி நிற்கணும் என்று தன் சகோதரனை பற்றி, சகோதரன்னா கூட பிறந்தவன் மட்டும் இல்லை, நம்முடைய நண்பர்களை, மூமின்களை அப்படி நினைப்பவன் ஆக கீழ்த்தரமானவன். உன்னை விட என்னை விட மன்னிக்க மாட்டேன்னு சொன்னான் பார், அவனை விட கேவலமானவன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இது நம்ம லைஃப்பில் தெரிஞ்சுக்கிடணும். நம்ம அந்தஸ்து உயரணும். அவங்க நல்லா இருக்கும்போது அவங்க ஏன் கீழே வரணும்னு நீ ஆசைப்படுற? அவன் இறங்கணும்னு ஏன் நினைக்கிற? நீனும் வரணும் ஆசைப்படு, நானும் நல்லாகணும் நினை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 பேருக்கு கூலி ஒரே கூலின்னாங்க. இமாம் புகாரி எழுதுவார் ஒரு ஹதீஸ. எந்த 2 பேரு? யார் ஒருவர் தன் சகோதரன் வசதியா இருக்கிறான், வாய்ப்பா இருக்கிறான், நிறைய காசு பணம் மதிப்பு, அவன் என்ன பண்றான்? நல்ல வழியில் அவ்வளத்தையும் கொடுக்கறான், மக்களை சம்பாதிக்கிறான், அல்லாஹ்வை அடைகிறான். எதை கொண்டு? அவனுக்கு கொடுத்த இல்மு, கல்வி, பணம், கண்ணியம், இது எல்லாத்தையும் அவன் கையில் வச்சிருக்கிறான். வைத்துக்கொண்டு என்ன செய்கிறான்? மற்றவங்களுக்கு கொடுக்கிறான். கொடுத்து உயர்வான நிலையை அடுத்தவங்களுக்கு உண்டாக்குறான். அப்படி ஒருவன். இன்னொருவன் ஆசைப்பட்டான், நானும் அவனை மாதிரி ஆகணுமே, என்கிட்ட இல்லை, காசு இல்லை, மதிப்பு இல்லை, பணம் இல்லை, எனக்கும் கிடைத்தால் அவரை மாதிரி 4 பேரை நான் உண்டாக்குவேனே. உமா ஃபில் அஜ்ரி சவான். நாங்கள் சொல்லலாம் 2 பேருக்கும் அல்லாஹ் ஒரே கூலி கொடுப்பான். நாங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம். 2 பேருக்கும் ஒரே கூலி. எந்த 2 பேருக்கும்? ஒருத்தன் கொடுக்குறாங்க கோடீஸ்வரன், பல பேருக்கு கொடுக்குறான், உயர்ந்த எண்ணம், பல பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான். இன்னொரு பக்கம் மதிப்பு மரியாதையோடு இருக்கிறான், அதையெல்லாம் மக்களுக்கு சப்பளை பண்றான், பண்ணி அடுத்தவங்களை தூக்கி விடுறான் பாருங்க. இன்னும் ஒருத்தனுக்கு ஒண்ணுமே இல்லை, இவன் நினைக்கிறான் அவனை மாதிரி எனக்கும் கிடைச்சா, அவனை மாதிரி நானும் நடப்பேனே நினைச்சான். கிடைக்கவே இல்லை, காசே இல்லை, மதிப்பே இல்லை. ஆனா அந்த மாதிரி இருந்தா நானும் 4 பேரை நல்லாக்குவானே நினைச்சான் பாருங்க. அவன் கொடுத்தவனுக்கு என்ன கூலியோ அதே கூலி இவனுக்கும் அல்லாஹ் எழுதுவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவங்க நல்லா இருக்கும்போது அந்த மாதிரி நானும் இருக்கணும்னு நினைச்சோம்னா கூலி கிடைச்சிரும். அவனுக்கு இருக்கிற செல்வாக்கு பூரா போய் அவன் நடுத்தருவுக்கு வரணும் நீ நினைத்தால் நீ ஷைத்தானை விட கேவலமானவன், ஃபிரௌனை விட கேவலமானவன். இந்த உணர்வுகளை நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆனால் மனுஷன் தானே, நம்மளோட பலகீனம் ஒன்று இருக்குது. டக்குன்னு ஒருத்தர் நல்லா இருந்தால் அவரை பார்த்தா போறாம தான் வரும். இவன் மேலே போயிட்டே இருக்கானே, இவனுக்கெல்லாம் ஒன்றும் வரமாட்டுக்குதே, மேலே போயிட்டே இருக்கானே, இவனுக்கெல்லாம் ஒன்றும் வரமாட்டுக்க, அப்படிலாம் எதிர்பார்க்கக்கூடாது.
அவன் நல்லா இருக்கணும், அவனை மாதிரி நானும் இருக்கணும்னு நினைக்க வேண்டும். என் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஃபிரௌன் சொன்ன பதில். இவன் தான் ரொம்ப மனித உலகத்தில், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, மனித உலகத்திலேயே கீழ்த்தரமான ஒருவன் உண்டா, அவன் ஷைத்தானை விட ஃபிரௌனை விட கேவலமானவன் என்றால், அவன் மற்றவங்களுக்கு இருக்கிற அருளும் பணமும் செல்வாக்கும் போய் அவன் ரோட்டுக்கு வரணும்னு யார் நினைக்கிறானோ அவன் இவ்வளவு கீழே உள்ளவன். அந்த மனநிலை வரக்கூடாது. மூணாவதாக உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்ய வர்றாங்க. இன்ஷா அல்லாஹ் நான் தொடருவேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உயர்தரமான நிலைக்கு வருகிற அந்த நசீபில் நமக்கு பங்களிப்பானாக. 4 சப்ஜெக்ட் இது, இந்த 2 எடுத்திருக்கோம், இந்த 2ஐயும் நம்ம எடுக்கணும். முதல்ல நம்முடைய தகுதி தெரியாதவங்கள்ட்ட நம்ம வாயை பொத்திட்டே போகணும். இல்லைன்னா அவன் கீழே மேலே பேசுவான், தகுதி இல்லாமல் தான் நடப்பான். ஏன்னா அவனுக்கு நம்ம தகுதி தெரியாது. அவன் விஷயத்தில் சகிப்புத்தன்மை கையாள வேண்டும். நாம யாருக்காவது நமக்கு யாராவது அநியாயம் பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டு வந்துட்டானா மன்னிச்சிருங்க. மனசு பெரிய மனசு அது. நீ மன்னிக்கிற போதெல்லாம் பெருமானார் சொன்ன ஒரு ஹதீஸை சொல்லி முடிக்கிறேன், அல்லாஹ் உன் கண்ணியத்தை கூட்டுவான். சுப்ஹானல்லாஹ். நீ மன்னித்தால் உன் கண்ணியம் கூடும், உனக்கு இமேஜ் கூடும், நீ படித்தரம் உயர்த்தப்படுவாய், மேல் மட்டத்தில் உள்ள மனிதர்களில் உன் பேர் எழுதப்படும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதை தொடர்ந்து நான் உயர்நிலையில் வாழ்வதற்கான 4 அடையாளங்களில் 2ஐ பதிவு செய்தேன். இனி 2ஐ நாளைய தினம் பதிவு செய்வோம். இந்த 4ம் நம்ம வாழ்க்கைக்கு கிடைக்க வேண்டும். நம்ம மனசை கண்ட்ரோல் பண்ணாதான் கிடைக்கும். மனசு விலகினும், அந்த மனசை கட்டுப்படுத்தி கொண்டு வருவோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் யாவருக்கும் அருள் புரிவானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நாம் பெற்ற மக்களை அல்லாஹ் கண்குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. நம்முடைய பிள்ளைகள் இல்மிலும் ஈமானிலும் அமலிலும் ரிசுக்கிலும் அல்லாஹ் அவர்களுக்கு பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகளுக்கு உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு திருமணங்களை நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. சொர்க்கத்திலும் அந்த உறவை தொடரச் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு